அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைகளையும் பின்பற்றது தென் மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா. நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு இந்த முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் கொடுத்த அறிக்கையில் ஒன்று அதிகமாக குழந்தை பெற்றுக்கணும். காரணம் என்ன, விகிதாச்சார அடிப்படையில் நம்முடைய உரிமைகளை நாம் இழக்கப் போகிறோம்னு முதல்ல பேசினவர் சந்திரபாபு நாயுடு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்ற உடனே வெளியிட்ட அறிக்கைகளில் ரொம்ப முக்கியமான அறிக்கை இது. அப்படி சொன்னவர் இப்போ ஒன்றும் குரல் கொடுக்கலையா? அந்த நேரத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க, ஸ்டாலின் அவர்களும் அதை பற்றி பேசியிருந்தார். நான் என்னோட நிகழ்ச்சியில் அதை பதிவு பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்ச பிற்பாடு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தாலும் கூட மழுப்புறார். அந்த இடத்துல ஏன் மழுப்புறாருன்னா, அவர் பேச முடியாத இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு கத்தி, பவன் கல்யாண் கத்தி ரெடியாக இருக்குது. ட்ரம்ப்புக்கு பின்னாடி எப்படி எலான் மஸ்க்கு கத்தி இருக்கோ, அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு பின்னாடி பவன் கல்யாண் கத்தி இருக்குது. அதாவது அவர் எளிமையினுடைய சின்னம் போர்வை போத்திட்டு போனதை பார்த்து மோடியே கேட்குறேன், என்ன இவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னு, இமயமலைக்கா போக போகிறீங்கன்னு கேட்டு. இவங்கெல்லாம் இமயமலைக்கு போகிறாளா? இமயமலைக்கு போனால் இவெல்லாம் சாமியாரை எடுத்துகிட்டு வந்துடுவான், யார் உண்மையான சாமியார்னு தெரியாது. அப்போ சந்திரபாபு நாயுடு பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்குது.